ஓவர் டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சு இந்த சீரீஸை லெவல் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு தேவை 9 விக்கெட்ஸ். ஆனால் இங்கிலாந்து இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சு இந்த சீரீஸை கைப்பற்றதுக்கு 324 ரன்கள் தேவை. 9 விக்கெட் பெருசா, 324 ரன்கள் பெருசா? சீரீஸை ஜெயிப்பாங்களா? சீரீஸை லெவல் பண்ணுவாங்களா? மழை குறுக்கிடுமா? டே 4ல் என்ன ஆகும்? கிளைமேக்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கு, ட்விஸ்ட்டு இருக்கா? இப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறோம். வாட் ஏ டே ஒன்ஸ் அகைன் டெஸ்ட் கிரிக்கெட்டில். பட் ஒரு மாதிரி செம்மையான ஒரு டெஸ்ட் சீசனோட கடைசி கட்டத்தை நெருங்கிக்கிட்டோம். பட் ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், டே 4ல் யார் ஜெயிப்பா? இந்தியா ஜெயிப்பாங்களா, இல்லை இங்கிலாந்து ஜெயிப்பாங்களா, இல்லை மழை மேட்ச் 5வது நாள் போகுமா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த 82 ஆஃப் இங்கிலாந்து 2025 டேங்க்ரமில் கெர்னிங்டன் ஓவரில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 5th டெஸ்ட் மேட்சோட டே 3யோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 4ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா சொல்ல ஒரு வாட் அ டே. இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதலும் இந்தியா முடிவும் இந்தியா. காலையில் ஒரு நைட் வாட்ச்மேனோட ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு 50 பார்க்குறோம் ஆகாஷ்தீப் கிட்டே இருந்து. இன்னொரு பக்கம் முடிக்கும்போது சூப்பரான ஒரு யாக்கர் டெலிவரி மூலமாக ஜாக்ராயோட விக்கெட்டை ஒரு சிராஜ் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ முதலும் இந்தியா முடிவும் இந்தியாங்கிற மாதிரி இன்றைக்கி முடிக்கிறாங்க. ஸோ இந்த நாளை இந்தியா முதலும் முடிவும்னு இருக்கும் பொழுது, பட் இந்த நாளை இந்தியா கைப்பற்றுறாங்களா, ப்ளஸ் டே 4 என்ன ஆகும் இதை பேசும்பொழுது. பட் டே 3யை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேட்டர்ஸ்களுக்கு பார்த்திங்கன்னா கருணாயரை தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்கும் நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. ஸோ கில்லு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 ரனில் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு என்னமோ ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்ச மாதிரி தெரியுது. ஈவன் கருணாயருக்கு நல்ல ஸ்டார்ட் தான், ஒன்றும் மோசமான டஹால் பொல்ஹால்லாம் இல்லை, ஆனால் நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. ஆனால் யாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கல. இப்போது ஒன்று சொல்கிறேன் இல்லைங்களேன், ஜெய்ஸ் பாலும் ஆகாஷ்தீப் 107 ரன்கள் பார்ட்னர்ஷிப் 150 பாலில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யாரும் 100 ரன் மேலே அதாவது 100 ரன் மேலே தாண்டலை, 100 பால்களுக்கு மேலே தாண்டலை அப்படிங்கிறது தான் அங்கே பிரச்சனையே. மிச்சவங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா 70 பால் பார்ட்னர்ஷிப், ஒரு 40 ரன் பார்ட்னர்ஷிப், ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப். ஸோ அது பத்தாது பாஸு. இந்த மேட்ச்சில் இந்தியா ஒரு 400 ரன் டார்கெட் கூட வச்சிருக்கலாமான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா விக்கெட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, அதாவது மாதிரி வெயில் அடிக்குதுங்கிறதுனால. டே 4ல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில இங்கிலாந்து வெதர். ஏன்னா எனக்கு இல்லை, பொதுவாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, க்ளவுடியாக இருக்குங்கிற மாதிரிலாம் போட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த கண்டிஷன்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 100 ரன் பார்ட்னர்ஷிப் யாராவது இன்னொருத்தவங்க அடிச்சிருந்தாங்க, 2 பேர் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 400 ரன் ஸ்கோர்களை போட்டிருந்துருக்கலாம். அது எனக்கு என்னவோ மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து பவுலர்ஸ் அவங்க ட்ரை பண்ணாங்க. உள்ளே ஒரு பால் போட்டு பார்ப்பாங்க, ஷார்ட் பால் ஒன்று போட்டு பார்ப்பாங்க, ஜடேஜா கூட லெக் சைட் போட்டு பார்ப்பாங்க, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது பவுன்சர்ஸ் போட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் போட்டு ஏதாவது ஒன்று போட்டு பார்ப்பாங்க. அப்படி ஒன்று போடும்போது தான் அவங்களுக்கு விக்கெட் வரும். இத்தனைக்கும் ட்ராப்ஸ்லாம் அங்கே நடக்கும். ட்ராப்புகளை தாண்டி அவங்க உசுரை கொடுத்து போட்டு அதில் இந்தியன் பேட்டர்ஸ் செம்மையாக வச்சு வெளுத்து வாங்கி சாட்டை எடுத்து அடித்து அதில் அவங்களுக்கு ஒரு விக்கெட் வரும். ஸோ இதுதான் ரிப்பீட்டடாக நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. பட் சுப்மன் கில் எனக்கு அந்த ஷார்ட் செலெக்ஷன்ஸ் எனக்கு வெரி புவர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வாலை ஒரு மாதிரி நேராகவே ஆடி இருந்திருக்கலாம். பட் ஆனால் ஒரு ஃப்ளிக்குக்கு போனார். அந்த வாலுக்கு அந்த ஷாட் ஆட வேண்டியது தான், ஆனால் எனக்கு ரொம்ப நேராக ஆடி இருக்கணும்னு எனக்கு தோணுது ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்தவர். அதுக்கப்புறம் கருண் நாயருக்கு ஒரு மாதிரி அன்பிளேபிள்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு மாதிரி திரும்பவும் ஸ்லிப்பில் அவர் அவுட் ஆனார். அதே போல் ஜடேஜா அவுட் ஆனது பார்க்கும்போது அதுவும் ஒரு மாதிரி அன்பிளேபிள் டெலிவரிலாம் கிடையாது. பட் அந்த பால் அவங்களால கணிக்க முடியாதனால, அந்த பாலில் அவங்க மாதிரி கவனத்தை செதற விட்டதுனால ஸோ அவுட் ஆனாங்க. ஸோ இப்போ எனக்கு ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் பார்ட்னர்ஷிப் இன்னொரு 50 ரன், இன்னொரு ஒரு 70-80 பால் பார்ட்னர்ஷிப், எஸ் அது நடந்துடணும். கருணாயிலிருந்து ஒரு 30-40 ரன் நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் நான் இங்கே நான் சொல்கிறேன் 100 ரன்னு பார்ட்னர்ஷிப்பு, 100 பால் பார்ட்னர்ஷிப்பு. அப்படின்னாலும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பேட்டர் யாராவது ஒருத்தர் 50, இன்னொரு பேட்டர் யாராவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா 30+ ரன்ஸ் வச்சிட்டாங்கனாலே இந்தியா கொஞ்சம் மாதிரி ரிலாக்ஸ்டாக ஒரு 400+ ரன் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுருந்துருப்பாங்க. இங்கே அதுதான் பார்த்திங்க அப்படின்னா மிஸ் ஆனது. கில்லு ஒரு மாதிரி இந்த சீரீஸில் லீடிங் ரன் ஸ்கோரர், டான் பிராட்மேனுக்கு அப்புறம் ஒரு கேப்டனாக ஒரு சீரீஸில் அதிக ரன் அடித்தவர் அப்படிங்கிற பெருமையெல்லாம் அவருக்கு இருக்கும் பொழுது அவர் எப்படி ஆடிருக்கணும் இந்த மேட்ச். இன்னொரு அவர் ஒரு 11 ரன்லேயே அவுட் ஆகிறது, அவர் ஒரு 100 அடிச்சிருக்கணும். பட் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இல்லாதனால இப்போ இந்தியா இன்னமும் சொல்கிறேன் ஸ்டில் இந்த கேம் இன்னும் உயிர் இருக்குது, பேலன்ஸ்டாக தான் இருக்குது, இந்தியன் டீம் பக்கம் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். பட் ஆனால் இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாரும் நீங்கள் பாசிட்டிவாகவே ஆடினாங்க. முக்கியமாக ஆகாஷ்தீப்போட கிரிக்கெட்டர் தான் அவ்வளோ பாசிட்டிவான கிரிக்கெட். ரொம்ப நிறைய பாசிட்டிவான கிரிக்கெட் பார்த்தேன்.
ஸ்டெம்புக்கு வர பால்லாம் அவர் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஸ்டெம்புக்கு வர பால்லாம் எடுத்து ஆடிக்கிட்டு அது மாதிரி தடுத்துக்கிட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு ஆகாஷ் தீப்போட பேட்லேருந்து வந்த அவர் இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு 50-100. பொதுவாகவே ஒரு நைட் வாட்ச்மேன் கிட்டேருந்து ஒரு 50யோ ஒரு 20 ரன் 30 ரன்னோ ஏதோ ஒன்று வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடன்ட் கிடச்சிடும். அந்த ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களை மேக்ஸிமம் ஜெயிக்க வைக்கிற ஒரு ரன்னாக தான் இருக்கும். நான் சொல்லுவேன்ல, டெய்லண்டர்ஸ் வந்து அவங்க ஒரு 30 ரன்னு 50 பாலில் எல்லோரும் சேர்ந்து ஒரு 50 ரன்னு ஒரு 70 பாலில் ஆடுறாங்க அப்படின்னா, டெய்லண்டர்ஸ் என்னைக்கு 50 ரன் 30 ரன் அடிக்கிறாங்களோ இல்லை மொத்தமாக ஒரு 70 ரன் அடிக்கிறாங்களோ அப்போவே அந்த டீம் ஜெயிப்பாங்க. எனக்கு ஆகாஷ் தீப்போட இந்த ஒரு 50 அதுவும் நைட் வாட்ச்மேனாக வந்ததுங்கிறது போது எனக்கு இந்தியா பக்கம் கொஞ்சம் லைட்டாக உயிர் எழுதுங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஆனால் ஆகாஷ் தீப்பே அடிக்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் வரக்கூடிய பியூர் பேட்டர்ஸ் இங்கிலாந்து சைட்லேருந்து அடிக்க மாட்டாங்களா? உங்கள் கேள்வி ரொம்ப கரெக்டு. நான் கிரிக்கெட் பார்த்துட்டு வந்தபோது எனக்கு கொஞ்சம் தோணுது. இது எவ்வளோ அதிகம் கம்மியெலாம் எனக்கு தோணலை. பட் எனக்கு இது தோணுச்சு. இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வாலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஆஃப் சைடில் ஆட வைக்கிறது ஒரு பிளான், அவர் ஷார்ட் பால் போடுறது ஒரு பிளானு. ஸோ அவ்வளோ ஸ்கொயராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் கட் நிறையாவுக்கு ஜெய்ஸ்வால் ஆடிக்கிட்டே அந்த பவுன்சர்ஸ் போடுவாங்க, பவுன்சர்ஸ் தான் மாளிப்பார். ஸோ ஜெய்ஸ்வால் வந்து இந்த சீரீஸில் 100 ஆரம்பித்தார், 100 முடிச்சிருக்கிறாரு. பட் சீமே ஸ்விங் இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸில் க்ளவுடியாக தான் இருந்துச்சு அவர் கொஞ்சம் விளாடும் போதெல்லாம். பட் இந்த கண்டிஷன்ஸில் ஜெய்ஸ்வால் கிட்ட ஒரு முக்கியமான மேட்ச்லேருந்து ஒரு முக்கிய ஒரு 100 வந்திருக்கு. கொஞ்சம் நீ சீரியஸ் எடுத்து திருப்பி பார்த்தீங்கனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு மாதிரி பக்கத்தில் வந்து இந்த 100 மிஸ் பண்ணுவார், இல்லைனா வந்து ஒரு மாதிரி மோசமாக ஆடி அவுட் ஆவார். எஸ்பெஷலி இந்த செகண்ட் இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வால் சரியாக ஆடுறதில்லை அப்படிங்கிற ஒரு கூட்டு இருந்ததில்ல, அது நீங்கள் உடைக்கிற மாதிரி இன்றைக்கி அஃப்கோர்ஸ் ஜெய்ஸ்வால் கிட்டேருந்து பேட்லேருந்து ஒரு மாதிரி நல்ல ரன்ஸ் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மேக்ஸிமம் அதோட ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் சைடு நிறையக்கு கவர்ஸ் பண்ணார். எஸ்பெஷலி கவர் பாயிண்ட் டு இந்த டீப் தேர்ட்மேன் அந்த ரீஜனில் நிறைய கவர் பண்ணி ரொம்பவே நிறைய ரன்ஸ் அங்கே மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருந்தார். டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பட் அடிச்சுட்டு இருந்தார். ஜெய்ஸ்வால்கிட்ட ஒரு நல்ல 100 ப்ளஸ் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஆகாஷ் தீப் அண்ட் ஜெய்ஸ்வால் மூலமாக வந்ததுன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ஜடேஜாவுக்கிட்டே சொல்கிறேன், ஜடேஜாவுக்கும் அவருக்கும் ஷார்ட் பால் போட்டுகிட்டே இருந்தாங்க, டவுன் த லெக் சைட் போட்டுகிட்டே இருந்தாங்க. பட் ஓயாமல் எக்ஸலண்ட்டாக எக்ஸ்ட்ரானரிங்கிறத தாண்டி எக்ஸலண்ட்டாக ஆனார். இந்த சீரீஸில் மொத்தம் 5 50s அண்ட் ஒரு 100 அடிச்சிருக்கிறாரு, 500+ ரன்ஸு. ஸோ ஃபார் ஜடேஜாவோட பெஸ்ட் டெஸ்ட் சீரீஸாக இருக்கலாம் இது பேட்டிங்கில், பெஸ்ட் ஓவர்சீஸ் டெஸ்ட் சீரீஸாகவும் இருக்கும் பேட்டிங்கில். கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முந்தின சீரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரீஸில் வந்து ஒன்று மேலே இருக்கிறவங்களே அடிச்சுவாங்க, கீழே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. பட் ஜடேஜாவுக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது ஜடேஜா வந்து இந்த 500+ ரன்ஸ் அன்பிலீவபிள். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கிட்ட அந்த ரன்னிங் பிட்வீன் விக்கெட் இயர்லியாகவே அவரும் வாஷிங்டன் சுந்தர் அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஜடேஜா இருந்தாருன்னா அது நடக்கும், ரன்னிங் பிட்வீன் விக்கெட் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்குது. அண்ட் தேவைப்படும் போது இந்த பவுண்டரிஸ் அவர்கிட்ட வரும், ஒரு பக்கம் அவர்கிட்ட வரும்போது வாஷிங்டன் சுந்தர் ஒரு மாதிரி நான் மிஸ்டர் வெர்சாலிட்டின்னு நான் பார்ப்பேன். ஏன்னா லோவர் ஆர்டரில் ஏன் சொல்கிறேன்னா எப்போ எங்கே எப்படி வேணாலும் அவர் இறக்கி விடும்போது தகவமைச்சு அவர் ஆடலை. போன மேட்ச்சில் எடுத்துக்கோங்க, நம்பர் 4 மேன்செஸ்டர் இறங்குறாரு, 100 அடிக்கிறாரு, டீமை காப்பாற்றுறாரு. அதுக்கு மேலே 100 பால் ஆடுவார், 50 எப்பயாவது அடிப்பார். பட் இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள், டெய்லண்டர்ஸ்குள்ளே கூட சேர்ந்து கெஸ்ட் கீழ்ஸனையும் பொழந்தார், ஜோஸ் டங்கையும் பொல்லன்னு பொழந்தார். ஷார்ட் பால் போகிறீங்களா, அடிக்கிற ஹூக்குன்னு இங்கே அடித்து மல்லாத்திக்கிட்டே இருந்தார். ஃபைன் லெக்கில் இருக்கக்கூடிய ஃபீல்டர்ஸ் வேடிக்கை தான் பார்க்கணும். ஸ்ட்ரோக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தருக்கு இந்த ஷார்ட் பால் போட்டு எடுப்பார் ஓகேங்களா. ஆனால் அதில் கஸ்ட் கீழ்ஸனும் ஜோஸ் டங்குக்கும் பென் ஸ்டோக்ஸில் இருக்கக்கூடிய அந்த நேக்கு போக்கு இவங்களுக்கு இல்லை. ஆனால் வாஷிங்டன் சுந்தர் வச்சு வெளுத்துட்டார், இந்த ஹூக்கு புல்லுன்னு எக்ஸ்ட்ரானரே ஆனார். இந்த சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 ரன்னை வந்து அடிச்சிருக்கிறாரு. அவர் பொசிஷனில் வந்து ஒருத்தர் ஆடும்போது இது நல்ல ஸ்கோராக நான் பார்க்குறேன். ஏன்னா பின்னாடி டெய்லண்டர்ஸ் அவங்க கூட ஆடுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பட் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் ஒரு 100 அண்ட் அவங்க பக்கம் ஒரு 50 ரன்ஸ் ப்ளஸ் வந்து சம்திங் அடிச்சிருந்தார் நினைக்கிறேன் அந்த சீரீஸில். ஸோ வாஷிங்டன் சுந்தர் அவர் வேலையை ரொம்ப சரியாக இந்திய டீமுக்கு பண்ணியிருக்காரு. ஒரு டீமுக்கான ஒரு பிளேயராக, ஒரு கேப்டனுக்கும் ஒரு கோச்சுக்கும் ஒரு பிளேயர் இப்படி வேணும் ஓகேங்களா. நான் எப்போ வேணாலும் இறக்கி விடுவேன், எந்த பொசிஷனாக வேணாலும் இறக்கி விடுவேன், எப்போ வேணாலும் பால் தருவேன், அப்போ எனக்கு விக்கெட் எடுத்து கொடுக்கணும், அப்போ ரன் எடுத்து கொடுக்கணும். ஸோ வாஷிங்டன் சுந்தரை வந்து ஒரு மாதிரி மேலே கேஎல் ராகுல் எப்படி, அதே போல் கீழே வந்து வாஷிங்டன் சுந்தரை வந்து ஒரு வெர்சாலிட்டி பேட்டராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்க நல்லா இருக்குது வாஷிங்டன் சுந்தர் வந்து இப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜா, அதுக்கப்புறம் துருவ் ஜுரேல், வாஷிங்டன் சுந்தர் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரன்ன பால் ஆடினாங்க. இதில் முக்கியமாக
ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பால் ஆடினது தான் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம். துருவ் ஜுரேல் ஒரு மாதிரி ரொம்ப சாலிடாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு கருண் நாயரை விட ஒரு கேஎல் ராகுலை விட வந்து இன்றைக்கி அவர் பேட்டிங் நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இன்றைக்கி அவர் ஒரு மாதிரி 70+ அடிப்பார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் ஒரு மாதிரி செம்மையான ஒரு அவுட் ஸ்விங்னு போட்டார் ஜெமி வார்னர். ஆமாம், நல்ல அவுட் ஸ்விங் LBW ஆனார். ஒரு மாதிரி அன்பிரிடிக்டபிளான ஒரு விக்கெட்டாக தான் அது இருந்துச்சு. சோஃபார் வந்து நல்ல பேட்டிங் டிஸ்பிளே. பட் ஆனால் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், ரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதான் எனக்கு தோணுது. பட் ஆனால் இந்தியன் பேட்டர்ஸ் இன்றைக்கி முழுக்க ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஒர்க்கோட நல்லா ஆடினாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதோட ஆங்கிளை க்ரியேட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வராங்களா வெளில எடுத்துகிட்டு வராங்களா நேராக வருதா, இதெல்லாமே இன்றைக்கி இந்தியன் பேட்டர்ஸ் ஒரு மாதிரி கேக் வாக் மாதிரி இன்றைக்கி. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரிலாம் எனக்கு இல்லை, எனக்கு அவ்வளோ தெரியல. ஆனால் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணாங்க இந்தியன் பேட்டர்ஸ், நல்லா இருக்கு. ஆனால் இன்றைக்கி ஆன இன்னிங்ஸில் உங்களுக்கு ஆகாஷ் தீப்போடது பிடிச்சிருந்துச்சா, வாஷிங்டன் சுந்தரது பிடிச்சிருந்துச்சா, ஜடேஜாவோடது பிடிச்சிருந்துச்சா, ஜெய்ஸ்வாலது பிடிச்சிருந்துச்சா? இவ்வளோ பேர் நீங்கள் நல்லா ஆடினாங்க. இவ்வளோ பேர் நல்லா ஆடினால தான் 373 அப்படிங்கிற டார்கெட் வைக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஒரு 50 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, ஒரு 13 சம்திங் ஓவர்ஸில் அடிச்சிருந்தாங்க. இதில் வந்து இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, வழக்கமாக சிராஜ் சீனியர் ப்ரோ அவருக்கு ஏதாவது நியூ பால் போகும். ஆனால் அப்படி இல்லாமல் பிரசித் கிருஷ்ணாவும் ஆகாஷ் தீப்பும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபீல்ட் செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்ன ஆர்த்தடாக்ஸாக வைப்பாங்கல்ல, ஆஃப் சைடில் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லெக்ஸில் டீப் ஃபைன் லெக்கில் மட்டும் ஒரு ஃபீல்டரு, இல்லை டீப் ஸ்கொயர் லெக்கில் மட்டும் ஒரு ஃபீல்டர் வைப்பாங்களே. பட் ஆனால் அப்படி இல்லாமல் பெண்டேக்கருக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஃபைன் லெக் மாதிரி ஒரு ஃபீல்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லெக் அள்ளி எடுத்துகிட்டு ஷார்ட் ஃபைன் லெக்கு, அதுக்கப்புறம் பெண்டேக்கர் அசர்ற மாதிரி இல்லை, பெண்டேக்கரும் ஜாக்ரோலையும் அசர்ற மாதிரி இல்லை, ரொம்ப அழகாக ஒரு மாதிரி சாலிடாக இந்த சேஸ் எடுத்துகிட்டு போனாங்க. பட் கடைசியாக இதில் சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரெஷராக போட்டார், செட் பண்ணி ஜாக்ரோலுக்கே கடைசியாக ஒரு ஸ்லோயர் ஒன்று போட்டார், ஸ்லோயர் அண்ட் யாக்கர் ஒன்று போட்டார். ஸோ க்ளீன் போல்டு. ஸோ இன்றைக்கி முடிக்கும் போது இந்தியா சூப்பராக முடித்தாங்க. பெனிஃபிட்ஸ் இந்தியா பக்கம் இன்றைக்கி அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஒரு விக்கெட் மூலமாக இந்தியா கை கொஞ்சம் லைட்டாக ஓங்கியிருக்கதா நான் பார்க்குறேன். இப்போது டே 3யோட ரிவ்யூ முடிஞ்சு. இப்போ டே 4 ரிவ்யூக்குள்ள வரும்பொழுது அதான் இதில் வந்து இப்போ இந்தியா ஜெயிப்பாங்களா இல்லை இங்கிலாந்து ஜெயிப்பாங்களா, டே 5க்கு மேட்ச் போகுமா அப்படிங்கிற கேள்வியில் வந்து மழை இருக்குமானா வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடியாக இருக்கும், கொஞ்சம் மழை பெய்யுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் டே 3 நல்லா வெயில் அடிச்சுது. எனக்கு என்னமோ அந்த வெயில் வந்து நாளைக்கு கொஞ்சம் மழையை கொடுக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இந்த மழை வந்து கண்டிப்பாக பேட்டர்ஸோட மொமெண்டமை கண்டிப்பாக கெடுக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எங்கேயாவது ஓகேங்களா, லாங் ஸ்பெல் சிராஜ் போட்டார், 8 ஓவர் போட்டார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நினைக்கிறேன். அந்த மாதிரி 8 ஓவர் போடுறதுக்கோ இல்லை 7 ஓவர் போடுறதுக்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளைமேட் அஃப்கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் இந்த மழையினால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேம் நாளைக்கு போகிறது கூட வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குங்க. வேறு மற்றபடி ரிசல்ட் எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஆனால் டே 5யும் மழை இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. டே 4 விட டே 5 அதிகமாகவே மழை இருக்கும், அதிக மணி நேரமே மழை பெய்யுங்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் மாதிரி கேள்விப்பட முடிஞ்சிச்சு. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்றைக்கி பெந்தகேட்டுக்கோ ஒரு ஜாக்ரோலிக்கோ பண்ண ஃபீல் செட் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு ஃபீல் செட்டை இந்தியன்ஸ் இது வரைக்கும் பெருசாக பண்ணதே கிடையாது, இப்போ என்ன புதுசாக வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பவுலர்ஸ்களோட ரொட்டேஷன் அப்படிங்கிறதுமே அண்டு யார் எப்போ போடணுங்கிறதுமே வந்து எனக்கு ஒரு மாதிரி பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இதெல்லாம் சர்ச்சையாக கொண்டு வருவாங்க இந்தியா தோத்தா, பட் எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, சரி போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க, போகிறாங்க. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் கிராஸ்டு தான். பட் ஆனால் 373 ரன்னு. அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒன்று பென் ஸ்டோக்ஸ் இல்லாததுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஓக்ஸ் இல்லாத மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ ஓக்ஸ் வந்து பவுலிங் பண்ண முடியாமலே இவங்க இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசு. இப்போ ஓக்ஸ் பேட்டிங் வராமல் என்ன பண்ணுவாங்க, இல்லை ஓக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கையில் பேட் எடுத்து வந்து நிற்கிற அளவுக்காவது தெம்பு இருக்கா, வருவாரா, நாட்டுக்காக வந்து ஆடுவாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாகவே ஆல்மோஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் 9 நல்ல பால்கள், அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 20-30 பால்கள் தேவைப்படும் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், பட் ஆனால் ஒரு சீரியஸாக இந்த பாயிண்ட் நான் சொல்லலை. அண்ட் இங்கிலாந்து சைட்லேருந்து கேப்டன் ஓலி போப் ஒரு பக்கம், ஓலி போப் கண்டிப்பாக அடிச்சாகணும், கேப்டன்லாம் அடிச்சே ஆகணும். ஏன்னா ஸ்டோக்ஸ் கேப்டனாக இருந்து இந்த சீரீஸில் ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு 2 தடவை வாங்கிட்டு போயிருக்கிறாரு. ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாகவும் ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்குறவரும் ஆல்மோஸ்ட் இருந்தார். ஓலி போப் கிட்ட அது வந்திருக்குது. ஓலி போப் இதுதான் அவருக்கு ஹோம் கிரவுண்டு, இங்கே நிறைய ஆடி இருப்பார். ஸோ ஓலி போப் ஒரு 100 அடித்தாருன்னா கண்டிப்பாக இங்கிலாந்து ஜெயிக்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஸோ ஓலி போப் இயர்லி ஆடணும். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவல்லையும் லண்டன்லேயும் நல்லா விளையாண்ட மாதிரி எனக்கு தோணுது ரூட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ரூட் அண்ட் சேசிங்கில் இருந்து மிடில் நின்று அவர் தான் வழி நடத்த போகிறாரு. ஸோ அப்போ ரூட்டோட விக்கெட் எடுக்குதா மற்றவங்க விக்கெட் ஆட்டோமேட்டிக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரூட்டுக்கு போடும்போது ரொம்ப கேர்ஃபுல் இந்தியன் பேட்டர்ஸ் போகணும். இது போக ஹாரி ப்ரூக் பின்னாடி இருக்கிறாரு, அப்புறம் ஜேமி ஸ்மித் நல்லா பண்ணுவார், இது போக பெத்தல் இருக்காரு. அது மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங்கில் என்னப்பா இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக தோணலாம். ஆனால் ஜேமி ஸ்மித் ஞாபகம் இருக்கும் அவங்க எப்படி அடித்தாருன்னா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெத்தல் ஒரு வேலை நீங்கள் குயிக் ஃபயராக ஒரு 70-80 ரன் அடித்து காமிச்சிட்டாருன்னா
ஸோ எனக்கு தெரிஞ்சு நடக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கதா நான் பார்க்குறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் கை ஓங்கி இருக்கு, இந்தியா ஜெயிப்பாங்களோ எனக்கு தோணுது. வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே கடைசியாக ஸ்ரீலங்கா ஆனாங்க, 10 நிமிஷம் வந்து 219 ரன் சேஸ் பண்ணும்போது அவ்வளோ 100 அடிச்சார், குயிக்காக அடிச்சார். ஸோ அந்த மாதிரி இருக்குமானா அப்போ நல்லா வெயில் அடிச்சுது. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் க்ளவுடியாகவும் இருக்குது, மழையும் வர மாதிரி இருக்குங்கிறதுனால வந்து அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் ஆனால் 373 கொஞ்சம் கஷ்டமான ஸ்கோர் தான். ஆனால் 2018 ஓவல் டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு 400+ ரன்ஸ் வந்துச்சு. ஆனால் அதையும் இந்தியா துருத்திட்டு போனாங்க. கேஎல் ராகுலும் இந்த பக்கம் ரிஷப் போட்ட. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாலில் வந்து அவுட் ஆனாங்க. ஓவரில் அவ்வளோ பெரிய ஒரு 400+ ஸ்கோரையே சேஸ் பண்ணும்போது 400 பக்கத்தில் வந்தாச்சு. பட் அது 2018, இது 2025 அப்படிங்கிற கதைகள் கணக்குகள் இருக்குது, எனக்கு புரியுது. ஆனால் நான் சொல்கிறேன் ஓகேங்களா, நல்லா வெயில் அடிச்சு விக்கெட் நல்லா ஃப்ளாட் ஆகி பால் கொஞ்சம் நல்லா பழசானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆட ஆரம்பிக்கிறது போது இங்கிலாந்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஆகாஷ்தீப் பெண்டகேட்டை இயர்லியாகவே எடுத்தாலோ, சிராஜ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நல்லா போடுவார், ஒரு மாதிரி நல்ல ரிதம் கிடச்சி எடுத்துகிட்டு போனாரோ. அண்ட் சிராஜுக்கும் ஜடேஜாவுக்கும் ரூட் கொஞ்சம் விக்கெட்டை விட்டுட்டுருக்காரு ஒரு பக்கம். ஹாரி ப்ரூக்கும் அப்படி தான். பட் ஆனால் ஸ்பின்னர்ஸை எப்போ எடுத்துகிட்டு வர போகிறாங்க, எப்போ எந்த பாலர் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, அவங்களோட கால்குலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் பார்ப்போங்க, இந்த கென்னிங்டன் ஓவரில் யார் ஜெயிக்க போகிறா, இங்கிலாண்டா இந்த பக்கம் இந்தியாவா. இந்தியன் பவுலிங் ஒரு மாதிரி நல்லா போட்டு வந்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இங்கிலாந்து பேட்டர்ஸ் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் சூப்பர்பான ஒரு போட்டியாக தான் இங்கே கென்னிங்டன் ஓவரில் இருந்து முடிய போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் நாள் முடியும் போது எத்தனை வீடியோஸ் எத்தனை ஷார்ட்ஸ் வந்து வைரல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ நிறைவடைகிறது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். அண்ட் நீங்கள் நான் ரிப்பீட் பண்ணுறேன், யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம்.